பூத்த பாரிஜாத மலரின் நறுமணம் கலந்த திருப்பாற்கடலின் மத்தியில் நவரத்தின மணிகள் பதித்த பொன் வண்ண மணிமண்டபம் எழிலோடு காணப்படுகிறது. அம்மண்டபத்துள் பேரொளி மிக்க ஆதிசேஷன் என்னும் ஹம்ஸ்தூலிகை பாயலில் அனந்தகோடி சூரிய பிரகாசத்தோடு கூடிய பிரசன்ன வதனத்துடனும் கருணை அமிழ்த்தம் பொழியும் தாமரை கண்களுடனும் சேவை சாதிக்கும் ஸ்ரீமன் நாராயணன் திருப்பள்ளி கொண்டிருந்தார். திருமாலின் திருநெற்றியில் கஸ்தூரி திலகமும் பொன் திருமேனியிலே களப சந்தனமும் அணியுற பிரகாசித்தன. பிரகாசம் பொருந்திய கௌஸ்துபமணியும் முத்துமணி மாலைகளும் அணிய பெற்றிருந்த மணி மார்பின் வலப்பக்கம் ஸ்ரீவத்சம மற்றும் திருக்கரங்களில் சுதர்சனம், பாஞ்சசன்னியம், கௌமோதகி, சாரங்கம் ஆகிய பஞ்சாயுதங்களும் ஒளியுற பொலிவுற்றன. இப்பேற்பட்ட அலங்கார வைபவம் பொங்க எடுத்த அவதார வைபவத்தின் காரணமாக மகாவிஷ்ணு சிந்தனை வசப்பட்டார். அத்தேவனின் திருமுகத்தில் திடீரென்று ஒரு பேரொளி பிரகாசம். அன்று ஒரு நாள் பரமேசுவரன் நெற்றிக் கண்களில் இருந்து தீப்பொறிகள் தோன்றினார் போல் இன்று திருமாலின் திருநேத்திரங்கள் இரண்டிலும் இருந்து இரு அழகு கன்னியர் அவதரித்தனர். அவர்கள் இருவரும் வண்ண நிலா வடிவம் கொண்ட பேரழகின் பிறப்பிடமாய் காட்சி அளித்தனர். அவர்கள் திருமாலை நமஸ்கரித்து பணிவன்போடு நின்றனர். திருமால் அப்பெண்களுக்கு முறையே அமிர்தவல்லி, சௌந்தர்யவல்லி என்று நாமகரணம் பண்ணினார். சகல கல்யாண குணங்களும் நிரம்பியவர்களும் வனப்புடன் கூடிய தேக சௌந்தரியத்தை கொண்டவர்களும் ஈடு இணையில்லாத அழகிய முகலாவண்யத்தையும் கொண்டவர்களுமாக விளங்கினர். அக்கன்னியர் இருவரும் திருமாலின் திருநயனங்களைப் போன்ற செங்கண் உடைய நங்கையர்களாக இருந்தனர். திருமால் அவர்களை திருநோக்கம் செய்து, என் புத்திரிகளே, பூவுலகில் நடக்கப் போகும் ஒரு ஒப்பற்ற வைபவம் நிமித்தம் நீங்கள் எனது கண்களிலிருந்து பிறந்தீர்கள். நீங்கள் இருவரும் வைகுண்டத்தில் வாசம் புரிவீர். தக்க சமயத்தில் உங்கள் பிறப்பிற்கான காரணம் உங்களுக்கே புரியும் என்று அருள் செய்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் வாசம் புரியும் வனிதையர் அழகு முருகனின் அருமை பெருமைகளை கேள்வியுற்று அவரையே கணவராக அடைய வேண்டும் என்று இருவரும் மனதில் சங்கல்பம் கொண்டனர். முருகனின் அழகை மனதில் வரித்தனர். அவன் திருநாமத்தை துதிபாடினர். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உலாவும் போதும் முருகா முருகா என்று உள்ளம் உருகினர். அப்பெண்டிற்கு பால் கசந்தது. உறக்கம் வராமல் பஞ்சனை நொந்தது. அவர்கள் கட்டழகு இளமேனி பசலை பூத்தது. கைவளையல்கள் நழுவின. மன்மதனின் காமபானத்தின் மோக மயக்கத்தில் உடலும் உள்ளமும் தளர்ந்தனர். தொடர்ந்து இரவு பகல் உறங்காமல் விழித்து கொண்டே இருந்தனர். தனிமையில் அமர்ந்து தியான நிஷ்டையில் முருகனை தரிசிப்பது என்ற தீர்மானத்திற்கு வந்தனர். இருவரும் தங்கள் எண்ணத்தை திருமாலின் திருவடியில் சமர்ப்பித்தனர். அச்சுதா, அனந்தா, கோவிந்தா, நாங்கள் இருவரும் ஈசனின் பாலன் முருகனை தவமிருந்து மனம் புரிய எண்ணுகிறோம். அதற்காக சரவண பொய்கைக்கு புறப்படுகிறோம். தேவரீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். மாதவன் மனம் குளிர தமது புத்திரிகளை திருக்கண்மலர்ந்து, அமிர்தவல்லி, சௌந்தரியவல்லி, உங்கள் பிறவி பயன் பலிதமாக தக்க தருணம் வந்துவிட்டது. சென்று வாருங்கள். மனம் போல மாங்கல்யம் உங்களுக்கு சித்திக்கட்டும் என்று அருளாசி நல்கி விடை கொடுத்தார். அன்பு சகோதரிகள் இருவரும் திருமாலை வலம் வந்து நிலம் கிடந்து சேவித்து சரவண பொய்கை புறப்பட்டனர். அணிமணி ஆபரணங்களால் அலங்கார பதுமைகளாக காட்சி அளித்த சகோதரிகள் இருவரும் நகைளையும் வெண்பட்டு வஸ்திரங்களையும் களைந்தனர். காவி உடுத்தி ருத்ராட்சமணி மாலைகள் தரித்து திருவெண்ணீரு அணிந்து மூஞ்சிபுல்லால் அரைதனில் ஒட்டியானம் அணிந்து மான் தோலால் மேனியை மறைத்தனர். மரவுரி உத்தரியங்கள் தரித்து கொண்டு சரவண பொய்கையில் உள்ள நாணல் காட்டின் நடுவே அமர்ந்து முருகப் பெருமானின் ஷடாக்ஷர மகா மந்திரத்தை பக்தி சிரத்தையோடு இரவும் பகலும் ஜபிக்கத் தொடங்கினர். அன்ன ஆகாரங்களை வெறுத்து அருந்தவம் இயற்றும் சகோதரிகள் காற்றை மட்டும் சுவாசித்து உக்கிரமான தவத்தை தொடங்கினர். கந்தபுரியில் திருவிளையாடல்களை நடத்தி கொண்டிருக்கும் முருகப் பெருமான் சகோதரிகள் முன்னால் மலர்ந்த முகத்துடன் பிரத்யக்ஷமானார். அழகன் முருகனை கண்டதும் தேவலோக சகோதரிகள் மெய்யுருகினர். உடல் புலகம் போர்த்தது. முருகனை அணைத்து மகிழ அவர்கள் கரங்கள் துடித்தன. முருகனைச் சுற்றி வலம் வந்து இருவரும் வலமும் இடமுமாக நாணிக்கோணி நின்றனர். முருகப் பெருமான் சகோதரிகளை திருநோக்கம் செய்து, பரந்தாமனின் நயனங்களிலிருந்து தோன்றிய நற்குண நங்கையர்களே, உங்கள் தியானத்தால் யாம் தன்யனானோம், உங்கள் வரம் என்ன என்று வினவினார். ஆறுமுகப் பெருமானே, அகிலமெல்லாம் காத்தருளும் கருணாமூர்த்தியான கைலைமலைவாசனின் அருமை புத்திரரே, தேவரீரை திருமணம் புரிய வேண்டும் என்று நாங்கள் தவமிருந்தோம்.
எங்களை மனம் புரிந்து உங்கள் தர்ம பத்தினிகளாகும் பெரும் பாக்கியத்தை தந்தருளுவீர். சகோதரிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் சண்முக பெருமானார். அவர்கட்கு தனித்தனியே ஒரு நிபந்தனையை விதித்தார். அமிர்தவல்லி, நீ தேவலோகம் சென்று தேவேந்திர நுக்கு புதல்வியாக இருப்பாய். சௌந்தர்யவல்லி, நீ மண்ணுலகம் சென்று சிவமுனிவரின் புதல்வியாக இருப்பாய். தக்க தருணத்தில் உங்கள் இருவரையும் ஆட்கொண்டருளி மனம் செய்து மகிழ்வோம். செந்தில் வேலவனின் அன்பு கட்டளையை சகோதரிகள் மனமுவந்து ஏற்றனர். இங்கனம் சகோதரிகளை அனுக்கிரகித்த ஆறுமுக பெருமான் சகோதரிகளின் அபிலாஷையை பற்றி இந்திரனுக்கும் சிவமுனிவருக்கும் அருளிச் செய்தார். அவர்கள் கந்தனின் அன்பு கட்டளைக்கு பேரின்பம் கொண்டனர். கந்தபுரிக்கு எழுந்தருளினார் முருகப் பெருமான். சகோதரிகள் இருவரும் முருகனின் ஆணைப்படி தனித்தனியே பிரிந்தனர். இத்தருணத்தில் அமரேந்திரன் சூரபன்மனுக்கு பயந்து கொண்டு மேருமலையில் தேவர்களுடன் ஒளிந்திருந்தான். அவன் முன்னால் சின்னஞ்சிறு குழந்தையாக வந்து நின்றாள் அமிர்தவல்லி. தேவர்களின் தலைவா, திருமாலின் நயனங்களிலிருந்து நானும் என் சகோதரியும் தோன்றினோம். என் பெயர் அமிர்தவல்லி, என் சகோதரி சௌந்தர்யவல்லி. நாங்கள் இருவரும் திருமுருகனை மனம் புரிய வேண்டும் என்று தவமிருந்தோம். எங்கள் தவம் பலித்தது. முருகப் பெருமான் என்னை தங்களிடமும் என் சகோதரியை பூவுலகில் சிவமுனிவரிடமும் வளரும்படி ஆணையிட்டுள்ளார். அதனால் நீங்கள் எங்களை தங்கள் புதல்வியாக ஏற்றுக்கொள்ளவும் என்று கேட்டுக்கொண்டாள். இந்திரன் அகமும் முகமும் மலர்ந்தான். தனக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை முருகப் பெருமான் அளித்துள்ளார் என்று எண்ணி பூரித்தான். அமிர்தவல்லியை தனது புத்திரியாக ஏற்றுக்கொண்டான். தேவேந்திரன் அமிர்தவல்லியை தமது வாகனமாகிய ஐராவதத்திடம் வளர்க்கும்படி ஒப்படைத்தான். ஐராவதம் அந்த குழந்தையை மகிழ்ச்சியோடு மனோவதி நகரம் எடுத்துச் சென்றது. ஐராவதம் எனும் யானையால் வளர்க்கப்படும் குழந்தைக்கு தேவயானை என்று பெயர் சூட்டினர். தேவயானை முருகப் பெருமானை சிந்தையிலே கொண்டு வளர்ந்து வரலானாள். அமிர்தவல்லியைப் போல் சௌந்தர்யவல்லியும் முருகனருளால் தொண்டை நன்னாட்டிலுள்ள வள்ளி மலையில் தவம் செய்து கொண்டிருந்த சிவமுனிவரின் புத்திரியாக வள்ளி எனும் திருநாம வைபவத்துடன் வளர்ந்து வரலானாள்.